டு லாஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் வந்து இட்டரேஷனில் இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். உங்களுக்கு படித்தது என்ன நினைவிக்குதா? இதான் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தது. ஓகே, நான் வந்து ஓகே ஆல்ரைட். ஸோ நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் மிஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கு முதல் பேசிக் பூலியன் கண்டிஷன்ஸ் அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் வந்து இஃப் கண்டிஷன்ஸ் பேசிக்ஸ் பார்த்தோம், இஃப் எல்ஸ் அப்படி பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்க்க போகிற வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் அப்படிங்கிறது என்னென்னு இப்போ தியரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெமோக்கு வருவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நான் கொஞ்சம் இஃப் கண்டிஷனை கொஞ்சம் ரீகால் பண்ணுறேன்னு ஏன்டா இப்போ நாங்கள் வந்து இஃப் கண்டிஷன் இருக்கும்போது எதுக்கு நாங்கள் ஸ்விட்ச் என்று சொல்லி ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த இஃப்லேயே நாங்கள் எங்களுக்கு தேவையான அந்த இட்டரேஷன்ஸ் கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணி நான் வந்து அதை செஞ்சு கொள்ள இயலும். பட் ஏன் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எவ்விடத்தில் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே பார்த்தோம் சிங்கிள் அண்ட் மல்டிபிள். ஸோ நான் வந்து யூஸிங் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் மென்ஷன் பண்ணிவிட்டு அது இல்லாட்டி இது அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ், ஒரு கண்டிஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அது இப்படி இருந்தால் இப்படி, இல்லாட்டி இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தால் இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாட்டி ரெண்டுமே இல்லைன்னு சொல்லி இது இந்த கண்டிஷன். அப்போ அதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நாங்கள் 2 சினேரியோ தான் பார்த்தோம். 18 வயசு கீழே இருந்தால் யங், 65க்கு மேலே இருந்தால் ஓல்டு, ரெண்டுக்கு நடுவில் வர்றது வந்து நாங்கள் வந்து ஓகே அக்செப்டபிள் ஏஜ்னு பார்த்தோம். இப்போ நிறைய சினேரியோஸ் வர்றது, உதாரணத்துக்கு அங்கே தான் வந்து நிறைய வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். எப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் 18 65 மட்டும்தான் பவுண்ட்ரி வேல்யூஸை வச்சு பார்த்தோம். இப்படி இல்லாமல் வேறு சந்தர்ப்பத்தில் பிலோ 10 கிண்டர் கார்டன், ஸோ பிட்வீன் 10 and 15 செகண்டரி, above 15 and 20 higher studies, above 20 and below 25 undergraduates. அப்படி ஏதாவது சுச்சுவேஷன் வரக்குள்ள நிறைய ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக போடுறதுக்கு பதிலாக ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணே. அதாவது இந்த ஏஜ் அப்படிங்கிறது தானே நமக்கு வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் வேறு மாதிரி மாறுது. ஸோ அந்த ஏஜை வச்சு ஸ்விட்ச் இந்த கண்டிஷனுக்கு வந்து இப்படி அப்படிங்கிறது பாவம். இப்போ நான் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் யூஸிங் த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்க, இதுதான் நான் இப்போ ஏற்கனவே சொன்னது, டூ மெனி ஆப்ஷன்ஸ். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் 18 and 65, அங்கே 2 ஆப்ஷன், நோ ப்ராப்ளம். மோஸ்ட்லி இஃப் கண்டிஷன் வந்து அப் டு 2-3 மேக்ஸிமம் 2-3 கண்டிஷன்ஸ் தான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம். இஃப் த கண்டிஷன் இஸ் மோர் தென் 3, ஸோ இஃப் தேர் இஸ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் we go with switch and other options. Okay, இப்போ பாருங்க, இங்கே நீங்கள் பார்த்தால் விளங்கிருக்கும். if one condition, second condition, third, like this there are so many conditions. so else if அப்படின்னு போட்டுக்கொண்டு போகணும். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்விட்ச். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச், இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட சினேரியோவில் ஏற்கனவே பார்த்தது ஏஜ், ரைட்? ஏஜ் வந்து கேஸ் 1க்கு இப்படி, கேஸ் 2க்கு இப்படி. அந்த இஃப் எல்ஸ் பிளாக்கை நாங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு கேஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன வரணுமோ அதை போட்டு பிரேக். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்விட்ச் இது வந்து கீவேர்ட், ரிசர்வ் வேர்ட். ஸோ இஃப் மாதிரி ஸ்விட்ச், இதில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா ஏஜ் ஓ சம்திங், அதை நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் டெமோவில். அதை போட்டுட்டு கேஸ், இதுவும் ஒரு ரிசர்வ் வேர்ட். நாங்கள் எங்களோட லாஜிக்கை மென்ஷன் பண்ணுறோம். உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே கண்டிஷன் மென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணோம். உதாரணத்துக்கு ஏஜ் கேஸ் 1 வந்து லெஸ் தென் 18 அப்படின்னா என்ன, பிரேக். கேஸ் 2 அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன், ஏஜ் above 18 below 25, லைக் தட். அப்படி எல்லாம் வந்துட்டு டிஃபால்ட் அப்படின்னு வந்துட்டு ஒரு கண்டிஷன். இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, ஸ்விட்ச் கேஸ் டிஃபால்ட். இப்போ கேஸ் வந்து நான் ஒவ்வொரு கண்டிஷனாக வந்துட்டு டிஃபால்ட் அப்படிங்கிறது இது எதுவுமே சூட்டபிள் இல்லாட்டி, இப்போ நாங்கள் ஏற்கனவே கொடுத்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நாட் சூட்டபிள், தென் டிஃபால்ட் வில் பி எக்ஸிக்யூட்.
அப்போ டிஃபால்ட்டில் வர்றது வந்து நடக்கும். இப்போ இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா டிஃபால்ட்டில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இந்த இங்கே வந்து எல்ஸ் வர மாதிரி இங்கே இஃப் கண்டிஷனில் எல்ஸ் கடைசியில் வருமே, இஃப்ன்ற போட்டுட்டு ஒவ்வொரு கண்டிஷனாக வந்துட்டு அப்படி எதுவுமே இல்லாட்டி கடைசியில் இது அது மாதிரி இங்கே டிஃபால்ட். ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்ப்போம் எக்ஸாம்பிள். யூஸிங் ஏ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் ஸ்விட்ச் ஏஜ் தான் வந்து எங்களோட எக்ஸ்ப்ரெஷன். ஸோ நாங்கள் ஏஜை வச்சு தான் எங்களோட இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த இட்டரேஷன்ஸ் நடக்க போகுது. கேஸ் இங்கே வந்து லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் ஏஜ் வந்து என்ன பிலோ 18. ஸோ நான் இதான் இதை வந்து ஏஜ் இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற ஏஜை கொம்மன் எடுத்துட்டு இங்கே பார்க்கணும் ஏஜை வந்து என்ன கேஸுக்கு வராங்க. இவரது ஏஜை போட்டு பார்த்தாலும் சரி, நீங்கள் ஏஜ் பிலோ 18 கீழே. ஸோ அந்த கண்டிஷனை பார்க்கணும். இந்த கண்டிஷனை வச்சுட்டு ஏஜை கம்பேர் பண்ணணும். ஏஜ் வந்து பிலோ 18 சிறிதாக இருந்தால் எப்படி டூ யங் டு அப்ளை. உங்களுக்கு தெரியும் இது வந்து ஜாப் அப்ளிகேஷனுக்குரிய கண்டிஷன் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லாஜிக் நான் பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 18 கீழே இருந்தால் டூ யங் அப்படின்னு சொல்கிறது. கேஸ் 65 எபோவ். இந்த சினரியோவில் வந்து 65க்கு மேலே இருந்தால் ஏஜ் இஸ் டூ ஓல்டு. ஸோ பிரேக்கை பார்த்துருவாங்க. பிரேக் என்ன, இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இது சாத்தியம் இல்லாட்டி உடனே பிரேக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஓகே. கேஸ் 42. ஸோ இப்போ வந்து ஏஜ் வந்து எக்ஸாக்ட்லி 42 இருந்தால் அது ஒரு புது சினேரியோ. நாங்கள் இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்காண்டி எடிட் பண்ணது. கன்சோல் ரைட்டில் நவ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ தட் இஸ் வாட். இப்படி எதுவுமே இல்லாட்டி ஃபார் அன் எக்ஸாம்பிள் நாங்கள் ஏஜ் வந்து ஒரு 25 இருந்தால் அது வந்து பிலோ 18 இல்லை, எபோவ் 65 இல்லை, 42 இல்லை. அப்போ இது இந்த செக்ஷனில் வரும். கிரேட், யூ கேன் கண்டினியூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட். சார் அந்த கேஸ் 42 வந்து ஈக்குவல் டு 42வா சார்? ஓ எஸ், ஈக்குவல் டு 42. எஸ், அதை வந்து ஈக்குவல் சைன் போட தேவையில்லையா சார்? இல்லை, போட தேவையில்லை. இதை நான் எக்ஸாம்பிள் சொல்லக்குள்ள வரேன். வெரி குட். இந்த கேள்வி நீ கேட்டதுனால ஏன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ நீங்கள் பார்த்தது இங்கே எல்லாம் போட்டிருக்கு, இங்கே வந்து ஏன் போடலை. நல்ல கேள்வி. நான் இதை டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் போட்டால் என்ன நடக்கும், போடலாட்டி என்ன நடக்கும். ஓகே, மறக்காமல் கேளுங்க. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஏஜ் வந்து 42. இப்போ இங்கே வந்து இது கொஞ்சம் சில லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனு. இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கிரேட்டர் தென் ஓ ஈக்குவல் அப்படிங்கிறது லாஜிக்கல், பெரியதோ சிறிது அப்படி. பட் ஈக்குவல் அப்படிங்கிறது நான் நல்லா பார்த்தோம், அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு சமன், அவ்வளோதான். லாஜிக்கலுக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறதுன்னு அர்த்தம் எக்ஸ் ஈக்குவல் டு 5, தட்ஸ் இட், அவ்வளோதான். பட் எக்ஸ் கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிறது எக்ஸ் மேபி 5 ஓ 6 ஓ 1000 100,000 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ வெரி குட், நல்ல கொஷன் வந்தது. ஸோ கேஸ் இஸ் ஈக்குவல் டு 42. அதுக்கு என்ன, அப்போ இது வந்து பேசிக் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே, வை வி நீட் டு, இப்போ தியரியை பார்த்துட்டு நாங்கள் டெமோக்கு போனால் ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸிங் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன ரீசன்ஸ் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒர்க்ஸ் ஃபார் மோஸ்ட் டேட்டா டைப் பட் நாட் ஃபார் ஃப்ளர்ட் அண்ட் டபுள். என்ன அப்படின்னா நாங்கள் இங்கே வந்து பார்த்தோம், எங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ஏஜ் வந்து ஒரு இன்டீஜர் இந்த சினேரியோவில். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஸ்விட்ச் கேன் ஒர்க் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா டைப் பட் நாட் ஃபார் ஃப்ளோட் அண்ட் த டபுள். உங்களுக்கு தெரியும் ஃப்ளோட்டிங் இட்ஸ் அ டேட்டா டைப், டபுள் ஆல்சோ ஃப்ளோட் டேட்டா டைப். ஓகே, இது வந்து தசமம் டெசிமல் வேல்யூஸில் வரதுக்குரிய நம்பர். அதுக்கு வந்து ஸ்விட்ச் சப்போர்ட் ஆகாது. அதுதான் அவங்கள சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எங்களுக்கு தெரியும் இன்டீஜர், லாங், ஃப்ளோட், டபுள். ஸோ இன்டீஜர் வந்து சாதாரண நம்பர்ஸ், லிமிட்டட் ஒன். லாங் வந்து நிறைய லாங் நம்பர்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃப்ளோட் வந்து டெசிமல் பாயிண்டோட வர்றது, டபுள் வந்து அதில் இன்னும் பெரிய நம்பர்ஸ். நாங்கள் நம்பர் டைப்ஸ் பார்க்க போல டேட்டா டைப்ஸில் நியூமெரிக் டேட்டா டைப்ஸில் பார்த்தது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒர்க்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா டைப் நாட் ஃபார் ஃப்ளோட் அண்ட் டபுள்.
இதையும் நாங்கள் செக் பண்ணணும். இப்போ நாங்கள் டெமோ பார்க்கும்போது ஏஜுக்கு வந்து 25.5 கொடுத்தா என்ன நடக்கும் அதையும் பார்க்கணும். நான் அதை தேரியில் மிஸ் பண்ணினா ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே, டெமோவில் கேஸ் லேபிள் யூஸர் பேட்டர்ன் கன்ஸ்டன்ட்டோ ரிலேஷனல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் லேபிள்ஸ், ஸோ இதுதான் அந்த கேஸ் லேபிள்ஸ். ஓகே, அது வந்து யூஸர் பேட்டர்ன் கன்ஸ்டன்ட்டோ ரிலேஷனல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்டன்ட் 42 அப்படிங்கிறது, இது வந்து ரிலேஷன் 64 above, சாரி 65 above. ஓகே, அதுதான் நாங்கள் சொல்கிறாங்க வந்து இந்த கேசஸ் வந்து ஒன்று ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷனல் ஆப்ரேஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு கன்ஸ்டன்ட்டை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக். அது என்ன அப்படின்னா ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு கேஸும் யூனிக்னஸ்ஸாக இருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கேஸ் பிலோ 18 எடுத்து மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, எகெயின் இவரத்தை அப்படி இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இமேஜ், ஓகே, assume case below 18 and here you are mentioning case below 20. ஓகே, இப்போது நாங்கள் ஏஜுக்கு 16 கொடுத்தா எந்த சினேரியோக்குள்ள வரும்? கேஸ் 1 or 2? கேஸ் லெஸ் தென் 18 ஒரு கேஸ், இன்னொரு கேஸ் இருக்கு. இவர்கிட்ட இல்லை, நான் சும்மா இமேஜ் பண்ணுவோம். கேஸ் லெஸ் தென் 20. ஓகே, ஸோ ஏஜ் இப்படி ரெண்டு கேஸ் இருக்கும்போது நாங்கள் ஏஜுக்கு 16 கொடுத்தா எந்த கேஸுக்குள்ளே வரும்? அது எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் ஒன். அப்படின்னா கேஸ் பிலோ 18க்கு. செகண்ட் ஒன்னுக்கு வராதா? கேஸ் பிலோ ஃபர்ஸ்ட் ஒன் ரன் ஆகிட்டு அது ராங்கா இருந்தா தான் செகண்ட் ஒன்க்கு வரும். ஓகே, அதுவும் ஓகே. அது வந்து சினேரியோ, அது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல. ஓகே, அதை நான் இங்கே சொல்கிறேன் என்னென்னா அதுதான் சொல்கிறாங்க ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக். அப்படின்னா நாங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தா அதில் டவுட் இல்லாமல் ஏதாச்சும் ஒன்றுக்குள்ளே தான் செட் ஆகணும். இப்போ கேஸ் பிலோ 18 ஒரு கேஸை கொடுத்துட்டு கேஸ் பிலோ 20 ஒரு கேஸை கொடுத்துட்டு நாங்கள் பார்த்தா நல்லா தெரியும் மெஜாரிட்டி ஆஃப் வேல்யூஸ் ஆர் சேம் ஃபார் போத் யூனிட், போத் கேசஸ். 18க்கு கீழேங்கிறதும் 20க்கு கீழேங்கிறதும் ஆல்மோஸ்ட் சேம் நோ, except 19 and 20 all of the values below 18 will come for both, right? அப்போ அந்த சினேரியோ நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சொல்கிறாங்க யூனிக் அடிக்கணும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலோ 18 கிரேட்டர் தென் 65 யூனிக். பிலோ 18 என்ன வரும்? 18 கீழே. எபோவ் 65 65க்கு மேலே. ஒரு ரெண்டுக்கும் வர மாதிரி வெளியே ஒன்றும் இல்லை தானே. இப்போ நாங்கள் எந்த வெளியே போட்டாலும் இட் சுட் பி suitable for either 18 or 65. Case 1 or case 2, right? But நாங்கள் கேஸ் பிலோ 18 என்றும் கேஸ் பிலோ 20 என்றும் ரெண்டு கேஸை வச்சா இப்போ நாங்கள் 16 போட்டால் 16 வந்து பிலோ 18 தான். அட் த சேம் டைம் பிலோ 20க்குள்ளே அது வரும். அதனால தான் சொல்கிறாங்க ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணும்போது ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக். உண்மையாக எங்கள்கிட்ட தேவையும் நாங்கள் ஏதோ ஒரு லாஜிக் டிஃபைன் பண்ணுறது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினேரியோவை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி இருக்கக்குள்ள ஏஜ் பிலோ 18 ஏஜ் 20ங்கிறது அப்படி ஒரு சினேரியோ எங்களுக்கு வராது. ஓகே, அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி நாங்கள் அதை கொடுக்கணும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண டெமோ கொடுக்கல. சி ஃபர்ஸ்ட் ட்ரூ வில் கெட் எக்ஸிக்யூட்டட் டாப் டு பாட்டம் அப்ரோச். அப்படி என்ன இது ட்ரூ ஆகினா இது மற்றது ஒன்றையும் பார்க்காது, உடனே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் போகும். அதுதான் இந்த பிரேக்கில் யூஸ் ஆகும். இஃப்லேயும் அதே மாதிரி தான். ஓகே, இதில் வந்து என்ன விஷயம் என்ன அந்த யூனிக்காக இருக்கணும் என்று மென்ஷன் பண்ணுறதை நான் டெமோவில் காட்டுறேன். இப்போது வந்து ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸெப்ட் ஆகி இது வந்து எக்ஸ்பிரஷன் வந்து இதுக்கு சூட்டபிள் அண்டு இது எக்ஸிக்யூட் ஆகிட்டேன்டா அதை மற்ற எதையுமே பார்க்காது, இமீடியட்டாக பிரேக் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு எஸ்கேப் ஆகி அடுத்த கோடிங்க்கு போய்ட்டு. ஓகே, default can be placed wherever we want, always evaluated last. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா நாங்கள் டிஃபால்ட்டை இங்கே தான் போடணுமென்னு இல்லை. ஓகே,
இவ்வளத்தையும் இந்த டிஃபால்ட்டை தூக்கி போட்டுடலாம். பிட்வீன் திஸ் கேஸ் நீங்கள் எங்கே போட்டாலும் அது லாஸ்ட்டில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது ஒரு சினேரியோ. பட் பை ப்ராக்டிஸ் டிஃபால்ட் வந்து நாங்கள் லாஸ்ட்டில் தான் போடுவோம். ஏன்னா எல்லாம் சூட்டபிள் இல்லாட்டி ஃபைனலாக accept this like that. Okay, anything that demo. So editing, before editing iteration. Okay, 1 minute. ஸோ நாங்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய டெமோஸ் பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் ஏஜை வச்சு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போவும் அதே ஏஜை வச்சு தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஏஜ் எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். அதை கமெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏஜ் இங்கே இருக்கு. Console, right? Enter the age of the new candidate. Enter the age of the new candidate. Age is in class. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்கமிங் செஷனில் சொல்லுவேன். இப்போ ஒரு ஓவரால் ஐடியாவுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். நான் வந்து கன்சோல் ரைட் லைனில் வந்து ஒரு அவுட்புட் மென்ஷன் பண்ணுறேன், அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏஜை வந்து நியூ கேண்டிடேட் ஏஜை வந்து என்டர் பண்ணுங்கண்டு. அதுக்கப்புறம் இன்டீஜரில் ஏஜ் என்ற வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஏஜுக்கு நான் கொடுக்குற வேல்யூவும் வந்து இன்டீஜராக இருக்கணும் அப்படியே. பட் நாங்கள் நார்மலாக யூஸர் இன்புட் ஒன்று எடுக்கும்போது இப்போ கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன் வந்து அவுட்புட் மாதிரி, கன்சோல் டாட் ரீட் லைன் இன்புட் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ என்ன விஷயம் என்றால் பொதுவாக அப்படி இந்த ரீட் லைன்ற இன்புட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ 18 அப்படிங்கிறது இன்டீஜர் என்றால் இது வந்து ஸ்ட்ரிங். இப்போ நாங்கள் இன்புட் பண்ணுறது சாதாரணமாக நாங்கள் பிரிண்ட் இந்த கமாண்ட் லைன்லையோ இல்லாட்டி யூஸர் இன்புட்லையோ நான் கொடுக்கும்போது அது ஸ்ட்ரிங்கை தான் இருக்கும். ஸோ அதை வந்து இன்டீஜராக மாற்றணும் ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு. ஓகே, அதுக்குத்தான் இன்ட் பாஸ் அப்படின்னா இன்டீஜருக்கு பாஸ் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்குற இன்புட்டை அப்படிங்கிற கமாண்டை கொடுத்தோம். இந்த லாஜிக் மூலமாக நான் கொடுக்குற ஸ்ட்ரிங் இன்டீஜர் வந்து இன்டீஜர் ஃபார்மேட்டுக்கு மாறும். ஓகே, that's its additional information. So let's see now. We have entered the integer according to this logic. After that we check for the statements. ஸோ ஸ்விட்ச் ஏஜ் நாங்கள் வந்து இந்த இதையெல்லாம் பார்த்துக்கொள்வோம். ஸ்விட்சிங் கண்டிஷன்ஸ் சொன்னோம். ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் ஒர்க் பண்ணாதுண்டு அப்படி. ஓகே, லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் ரன் த ப்ரோக்ராம் அண்ட் சி. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். Choose your action what you want to do. ஓகே, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுவோம். இப்போ யூஸர் இன்புட் கேட்குது. ஓகே, என்டர் த ஏஜ் ஆஃப் நியூ கேண்டிடேட். இப்போ நாங்கள் அந்த தியரி பார்க்கக்குள்ள பார்த்தோம். இது வந்து ஃப்ளோட்டோ டபுளோ எடுக்காது மீன்ஸ் we can't use it for float. Let's see. Age is 25 by 859. So age இந்த வெளியில் இருக்காது. ஒரு டெஸ்டிங்க்கு நாங்கள் செக் பண்ணுறோம். What will happen? System format exception. The input string 25.85 was not in the correct format. Okay.
லெட்ஸ் இதில் இன்னொரு மிஸ்டேக் உண்டு. ஸோ மண்டையிலேருந்து கொண்டே மறக்கிற சினேரியோ அப்படின்டா நாங்கள் வந்து ஃப்ளோட் நம்பரை இன்புட் பண்ணுறோன்னா இதை வந்து நாங்கள் ஃப்ளோட்டாக மாற்றணும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஐ கமெண்ட் திஸ் அண்ட் நாங்கள் ஒரு ஃப்ளோட்டுன்றா தெரியும் தானே, தசம வேல்யூ அதை கொடுக்குறது. நாங்கள் இது ஒரு ஃப்ளோட்டிங்காக மாற்றணும். ஃப்ளோட் ஏ ஓகே. ஸோ இப்போ நாங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து ஃப்ளோட்டில் இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, என்ன நடந்திருக்குன்னா இது அடுத்த செக்ஷனுக்கு போய் ஓகே அன்கமெண்ட் தட். வந்து ஏன் நாட் சூட்டபிள் ஃபார் ஃப்ளோட்டிங் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 33 என்றது நம்பர் 33.45. இது ஒரு இந்த சினேரியோக்கு ஏஜ் தான் நாங்கள் லாஜிக்காக எடுக்கிறோம் எக்ஸ்பிரஷனாக. பட் ஏஜ் இந்த வேல்யூவில் இருக்காது. வேற ஒரு சினேரியோ எஸ்யூம் பண்ணிக்கோங்க. நாங்கள் 33.45 அப்படிங்கிறது கொடுக்குறோம். கிரேட், யூ கேன் கண்டினியூ அப்படிங்கிறது வருது. எதை கொடுத்தண்டால் நீங்கள் நோட் பண்ணியிருந்தா விளங்கிருக்கும். இப்போ நாங்கள் கொடுத்தது 33 சம்திங்னோ, அது வந்து உண்மையாக எந்த சினேரியோக்குள்ளே வரணும் எங்கிட்ட. ஓகே, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையை கொடுக்குறேன். இப்போ பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு 18 என்று வந்தால் நமக்கு இந்த சினேரியோ படி என்ன வரணும் அவுட்புட்? எனிஒன்? சாரி, 17 வந்தால் என்ன வரணும்? இதில் ஏஜுக்கு வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஏஜ் வந்து 16 இருந்தால் இதில் எந்த கேட்டகரிக்குள்ளே வரும்? Too young to apply. ஓகே, டூ யங் டு அப்ளை. ஓகே, இப்போ 16க்கு இருந்தால் அப்படி தான் வரும். பார்ப்போம். 16 கொடுப்போமே, டூ யங் டு அப்ளை. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ பார்ப்போம். வெயிட் ஸ்டார்ட் 10 ஸ்டாப். இப்போ வந்து எங்களோட ப்ரோக்ராம் 12 அடித்தோடனே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஒரு இன்புட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் இன்னொரு இன்புட் எடுத்ததால் சிஸ்டம் என்ன செய்யறது விளங்காமல் அதை க்ளோஸ் பண்ணிட்டு. ஓகே, அது என்னது ஸ்டெப்ட்டு. ஓகே, நவ் 16 போட்டால் டூ யங் டு அப்ளை. வாட் ஹேப்பன் இஃப் யூ புட் 16.45? இது வந்து டூ யங் டு அப்ளைன்னு வருது இந்த கேட்டகரியில். இப்போ ஒரு விஷயத்தை இப்போ பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்போ சரியாக எடுத்துட்டு. ஓகே, ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும் நாட் ஃபோர் ஃப்ளோட் அண்ட் டபுள். இப்போ ஒரு வெளி கொடுப்பேன்னு நான் அவங்களுக்கு அதை காட்டுறேன். ஏன்னு இந்த தியரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ உங்களுக்கு வேணும் கொஞ்சம் 17.14568 17. சாரி, இந்த செலக்டட் ஏஜ் இஸ் ஸ்டோர். இது காஸ்ட் பண்ணியே கொடுக்குது. என்ன பிரச்சனைனா நான் கொடுக்குற வெளியே இது இன்டிஜராகவே மாற்றி எடுக்குது. அதால் அந்த மிச்ச வெளியை விட்டுட்டு லாஸ்ட் சுண்டை மட்டும் இதை கன்சிடர் பண்ணி என்னோடய வெளியூஸ் வருது. சினேரியோ வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ப்ரோக்ராம் பார்க்கக்குள்ள தியரி சரியாக மெச்சாதான்னு பார்க்கணும். லெட்ஸ் ட்ரை இட். ஓகே,
ஸோ இது என்ன கேஸ்ன்னா இங்கே கொடுக்குற இன்டீஜர் அது வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் எடுக்குது. ஸோ அதனால் நாங்கள் சரியான இதை செக் பண்ணல இந்த சினேரியோவில். ஓகே, எனிஹவ் தியரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பொதுவாக ஃப்ளோட்டிங்கு டபுளுக்கும் யூஸ் ஆகுது. நான் வேறொரு சந்தர்ப்பத்தில் இது ஏன் எடுக்காதுன்றதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, கேஸ் லேபிள் யூஸ் அ பேட்டர்ன். ஸோ ஓகே, இது உங்களுக்கும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இப்போ வைக்கிறேன். ஓகே, யா ஓகே, நான் இது உங்கள் 2 பேருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டாக தரேன். அப்படின்னா இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் தியரிக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டேட்டா டைப் பட் நாட் ஃபார் ஃப்ளோட் அண்ட் டபுள்னு சொல்லிக்கிறோம். ஓகே, பட் இங்கே நாங்கள் ஃப்ளோட் டபுள் கொடுத்தும் இது ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் நடந்துச்சு இடத்துல. ஏன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும். ஓகே, அது நீங்கள் என்ன அசைன்மெண்ட்டா நீங்கள் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இந்த இன்டீஜருக்கு பதிலாக டபுளோ ஃப்ளோட்டோ யூஸ் பண்ணினா என்ன நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மறக்காமல் வந்து என்கிட்ட கேளுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளோட சரியான ஒரு டெஃபினிஷனோட சொல்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னாண்டா இதையும் நாங்கள் இடையில் மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. இதோட நான் சொல்ல முடியாததுக்கான தான் எகெயின் அதை கிளியர் பண்ணணும். ஓகே, அதர்வைஸ் இட் நாட் அ குட் வே டு டீச் யூ. ஓகே, அது என்னென்னு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு லெட்ஸ் ட்ரை வித் த ஃப்ளோ double S. Sam உள்ள கொடுத்தா 2 young to apply. That's fine. Yes, okay. ஸோ இதில் கன்சிடரேஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது நீங்கள் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் டபுளும் ஃப்ளோட்டும் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. நான் ஒரு சினேரியோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஏன் ஃப்ளோட் டபுள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வரேன். ஓகே, எக்ஸாம்பிளோட. ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் சி கேஸ் லேபிள்ஸ் யூஸ் அ பேட்டர்ன் கன்ஸ்டன்ட் ரிலேஷன்ஸ். அதை நாங்கள் இங்கே பார்த்தோம். நீங்கள் நேரத்துறை ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஜஸ்ட் ஈக்குவல் 23ன்னு போட்டிக்கிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் 23. வாட் வில் ஹேப்பன் வென் வி புட் 23? இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கியிருக்கும் invalid expression term. Invalid expression term age integer. இங்கே வந்து பார்த்தோம்னா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் நேரத்தில் கேட்டீங்க ஏன் நான் மற்ற இடத்துல எல்லாம் அந்த எக்ஸ்ப்ரெஷனை போட்டு ஈக்குவல் இந்த 23க்கு மட்டும் ஈக்குவல் போடாமல் அந்த கேஸை டிஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மெத்தட் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற கன்ஸ்டன்ட். ஓகே, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அந்த கேஸ் லேபிள் யூஸ் அ பேட்டர்ன் ஓ ரிலேஷன் யூஸ் அ பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து கன்ஸ்டன்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ரிலேஷனலாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ எங்களோட சினேரியோ என்னென்னா ஏஜ் வந்து 18 கீழே, ஏஜ் வந்து 65க்கு மேலே, ஏஜ் இஸ் 23. 23ங்கிறது ஒரு கன்ஸ்டன்ட் வேல்யூ, மாறாத வேரியபிள். இப்போ இங்கே வந்து ஏஜ் இஸ் பிலோ 18ங்கிறதுக்கு 1 ஒன்றும் வரலாம், 5 வரலாம், 13 வரலாம், 17 வரலாம்.
65 ப்ளஸ் இது வந்து 65 ப்ளஸ் 100 ஏஜும் வரலாம். 23 மீன்ஸ் ஜஸ்ட் 23 ஒன்லி ஒன் வேரியபிள் தட் இஸ் கன்ஸ்டன்ட். ஓகே, அதனால தான் இங்கே வந்து இப்படி கன்ஸ்டன்ட் வேரியபிள் டிரெக்டாக கொடுக்கும். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இன் த வீடியோஸ் கமெண்ட் செக்ஷன். வாவ், எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். இப்போ வந்து நான் கொடுத்த வேல்யூஸ் வந்து எக்ஸாக்ட்லி 23 இருந்தாலும் இந்த சினரியோவில் வருது. ஓகே, ஸோ வி கேன் புட் வாட் ரிலேஷனல் ஓ கன்ஸ்டன்ட். ஓகே, தட் இஸ் த செகண்ட் கண்டிஷன் ஆஃப் த ஸ்விட்ச். ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக். இதை நாங்கள் பார்த்தோம். இப்போ நான் என்ன நடக்குது அப்படின்ட்டு இது வந்து இவங்க சொல்லுற மெயின் கண்டிஷன் இந்த சிஸ்டம். இது எல்லாமே சொல்கிறேன்னா நாங்கள் ஸ்விட்ச் வந்து இஃப்க்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணுமே, அதர்வைஸ் நோ யூஸ்லெஸ். இப்போ வந்து இதுக்கு பதிலாக கண்டிஷனை மறந்துடுங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு என்னென்னு நான் அதை ப்ரோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 16 போட்டால் எதுக்கு வரும்? ஏஜ் இஸ் 16 என்றா too young to apply. ஓகே, தட் இஸ் கரெக்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து இப்போ இதுவும் ஒரு கண்டிஷன் இதுவும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறோம். பட் இது வந்து எந்த யூஸும் இல்லை. ஒரு நாள் இது எப்போவுமே ஒப்வியஸ்லி ஒரு யூஸ்லெஸ் கோட் ஒன்று டைப் பண்ணுற மாதிரி இப்படி டைப் பண்ணுறது. ஏனென்னா எனக்கு தெரியும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ட்ரூ வில் பி எக்ஸிக்யூட்டட். இதையும் பார்த்துக்கோங்க இதோட சேர்த்து. ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக் அண்ட் ட்ரூ வில் பி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரூ வில் பி எக்ஸிக்யூட். அப்படின்னா முதலாவது இருக்கிறது சரி என்றால் இது எதையுமே பார்க்காது, அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்த்துடும். ஓகே, அதை அடுத்து எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டோம் கொஞ்சம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இது அடுத்ததெல்லாம் செக் பண்ணாது விட நிறையா போகும். இப்போ எங்களுக்கு வந்து பிலோ 18 ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு இந்த பிலோ 20ங்கிறது தேவையில்லை. அப்படின்னா நாங்கள் பிலோ 20 இங்கேயே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த சினேரியோ. இப்போ நாங்கள் 16 கொடுத்தாலும் அதே மாதிரி தான், 14 கொடுத்திருந்தாலும் ஒரு நாளும் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனுடைய செட்டிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக். ஒரு யூனிக் கேஸாக இருக்கணும். இப்போ இங்கே நீங்கள் இப்படி போட்டால் சரி. இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது. இது அலோவ் பண்ணுதில்ல. ஓகே, ஆல்ரைட். ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா விளங்கியிருக்கும். வெயிட், இப்படி கொடுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இங்கே நான் 23 கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன வருதுண்டு. This switch case is unreachable. It has already been handled by a previous case. So it is impossible to match. அதுவே அந்த ஏரியாவில் காட்டுது என்னென்னா ஏற்கனவே இந்த சினேரியோக்குள்ளே இது வந்துடும் அப்படிங்கிறத காட்டுது. இதுதான் அந்த யூனிக்காக இருக்கணும். இப்போ நான் கொடுக்குற சினேரியோ யூஸ்ஃபுல், இந்த அது வந்து ரிலையபிளாக இருக்கணும். எப்படி பார்ப்போம். 21 கொடுத்தா அது ஓகே, 23 ஏற்கனவே கொடுத்தா என்ன நடக்குது. அது வந்து சொல்லுது ஏற்கனவே ரிப்பீட் ஆகுதுன்னு மல்டிபிள். ஓகே, ஸோ எங்களுக்கு விளங்கணும் ஈச் கேஸ் யூனிக்காக இருக்கணும். இன்னொன்று இப்போ நாங்கள் இதில் செக் பண்ணுறது வந்து ஏஜ். அது ஒரு இன்டீஜர். அந்த ஏஜ் வந்து இதே எப்படி சின்னனா பெருசா அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் பூலியன் கண்டிஷன் கொடுத்து அது வந்து இதாகிடும், இன்டீஜர் வந்து பூலியனுக்கு மாறிடும். ஓகே, இப்போ பார்ப்போம்.
அதனால தான் நாங்கள் வந்து வேல்யூஸே கொடுத்துட்டு போகிறோம். சாதாரணமாக நாங்கள் நார்மலாக வந்து ரிலேஷனல் கொடுக்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, இந்த ரிலேஷனலை வச்சு இந்த ஏஜை கம்பேர் பண்ணுறோமே தவிர இந்த கண்டிஷன் முழுவதுமே ஒரு ரிலேஷனில் வராது. ஓகே, ஸோ தட் இஸ் த ஒன் திங். அதான் நான் வந்து ட்ரை பண்ண பார்க்குறேன். இதை எக்ஸப்ட் பண்ணாவே ஏன் இதை எக்ஸப்ட் பண்ணாதேன்டா, எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த ஏஜை வந்து இங்கே வந்து ஒரு இன்டீஜர் ஏஜ் இப்படி நாங்கள் கொடுக்கக்குள்ள இது வந்து ஒரு பூலியனுக்கு இதாக மாறிடும். இப்போ வந்து நாங்கள் ஏஜை வந்து 18 மினிட் சீரியஸாக இருந்தால் இது அப்படின்னு கொடுத்ததுக்கு இது மொத்தமாக தான் ஒரு பூலியனே தவிர இது வந்து இன்டீஜர். ஓகே, ஆனால் இங்கே நாங்கள் கொடுக்குற இந்த கேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து இதுவே ஒரு பூலியன் கண்டிஷன். 18 இந்த ஸோ 20 விட சின்னன் 18 விட பெருசு. இதை நாங்கள் இப்படியும் செல்லணுமே. கொஞ்சம் நான் இது வேற ஒன்று ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சம்டைம் இது விலங்காட்டி ஒரு பண்ண வேணாம். ஓகே, இதுவும் அதை எக்ஸெப்ட் பண்ணாது. ஏனென்றா ஓகே, இது வந்து பூலியன் கண்டிஷனாக மாறிடும். பேக் டு 65 ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா 65 ப்ளஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து ஏஜை வந்து இந்த வேல்யூஸோட கம்பேர் பண்ணுறமே தவிர மொத்தமாக ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனாக வராது. ஓகே, வாட் எல்ஸ் வி மிஸ்ட், ஈச் கேஸ் மஸ்ட் பி யூனிக், டிஃபால்ட் கேன் பி ரீப்ளேஸ். என்ன இது டிஃபால்ட்டை தூக்கி நடுவில் போட்டால் என்ன நடக்கும் அதையும் பார்த்தோம். ஸோ இப்படி எல்லாத்தையும் இப்போ வந்து ஸ்விட்ச் வந்து சின்ன ஒரு விஷயம்தான். பட் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து டீப்பாக பார்க்கல. இப்போ இதில் என்ன அவுட்புட் நடக்கும்னா இதில் மோட்டிவேஷன் என்னென்னா, இப்போ உங்களுக்கு அடிக்கடி ஒன்று விஷயத்தில் டீப்பாக போகல. இப்போ நான் இதில் சின்ன மைன்யூட்டான விஷயத்தையும் என்ன செக் பண்ணுறதுக்கு காரணம், இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயிலிங் பார்க்கக்குள்ள பெரிய டீட்டெயிலும் உங்களுக்கு மறக்காது. இப்போ நான் இந்த கேஸில் ஒவ்வொரு கண்டிஷனையும் போட்டு செக் பண்ணக்குள்ள ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார்மேட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐ ட்ரை டு புட் சம் மைனர் டீட்டெயில்ஸ் அஸ் வெல். இப்போ ஒன்றில் நாங்கள் திரும்ப ஒன்று ட்ரை பண்ணக்குள்ள எங்களுக்கு வளமையாக இருக்கிற விஷயம் ஃபெமிலியர் ஆகி இந்த விஷயம் மட்டும்தான் சம்டைம் மறக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்கள் மெயின் ஆகிக்கிறது வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் டீப்பாக போகிறேன். அதை சுற்றினா நாங்கள் நிறைய கிளாஸஸ் கண்டினியூஸாக இப்போ வீக்லி கிளாஸஸ் போடாமல் டெய்லி போட்டுறதும் அதெல்லாம் நோக்கம்தான். ஓகே, லெட்ஸ் சி நவ். ஓகே, 23 எக்ஸாக்ட்லி மெச்சன்னு வந்துட்டு இப்போ நாங்கள் இப்போ 40 போடுவோம். என்ன வரும் 40 போட்டால்? Anyone? Default value. Okay, that's great. You can continue. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தியரிலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டிஃபால்ட்டு வந்து எங்கேயும் போடையிலும், ஆனால் அது வந்து அது எவலுவேட் பண்ணுற டைமில் தான் எவலுவேட் ஆகும். ஓகே, நீங்கள் நடுவுலையும் போடலாம் கடைசிலையும் போடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 நாங்கள் கொடுத்தோம். 40 இந்த கேட்டகரியில் வராது, இதுலேயும் வராது. ஸோ இதில் வந்து தர உடனே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு, ஆனால் இதை செக் பண்ணிவிட்டு தான் இதுக்கு வந்துருக்கு மாதிரி. ஓகே, நான் அதை வேண்டாம் ஒரு பிரேக் பாயிண்ட் போட்டு
நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக எவல்யூவேட் பண்ணுதான்றதுக்கு பார்க்குறதுக்கு இப்போ நான் ஒரு 16 கொடுத்து பார்ப்போம். 66 ஓகே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூ வந்து நாங்கள் எங்கே போட்டுட்டாரோம் அது ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் பை ப்ராக்டிஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது லாஸ்ட்டாக போடுவோம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எங்களோட கோடிங் ஒரு ரீலபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக. ஓகே. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட் எட் பண்ணுறதெல்லாம் வந்து நான் டிபக் செஷன்ஸ் செப்பரேட்டாக செய்வேன். இப்போ இதுலேயும் நான் அடிக்கடி இதில் யூஸ் பண்ணுற காரணம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. பிரேக் பாயிண்ட் என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் இந்த லைனை வந்து செக் பண்ணணும் ரன் பண்ணக்குள்ள இவிடத்தை வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகி அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிரேக் பாயிண்ட் எட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக்ஸ் பாயிண்ட் எட் பண்ணினா ப்ரோக்ராம் இந்த பிரேக் பாயிண்ட் வரைக்கும் மிகிற எல்லாத்தையும் ரன் பண்ணும். ஓகே. 95 வரைக்கும் மிகிற எல்லாத்தையும் ரன் பண்ணிவிட்டு 96 இருந்து அது போஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும். நாங்கள் கண்டினியூ கொடுத்தா நடக்கும். அல்லாட்டி நாங்கள் அந்த இதில் நான் கண்டினியூஸாக ஓகே sorry ஓகே யூஸே இன்புட் வரைக்கும் வந்திருக்கு. நான் 56 டைப் பண்ணினா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகலை, அவுட்புட்டும் வந்திருக்காது. ஓகே. ஏனென்றால் நான் இந்த லாஜிக் இன்னும் ரன் பண்ணலை. இப்போ நான் இந்த லாஜிக்கை தான் இப்போ க்ரியேட் பண்ணேன். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது இந்த டிபக் மெத்தட்ஸில் வச்சு யூஸ் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எது வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது வந்து ஸ்டெப் இன்ட்டுன்னா இந்த லாஜிக்கு உள்ளே போய் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு. ஸ்டெப் ஓவன்டா இதை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போய்த்திடும் பாருங்க. இந்த இடையில இருக்கிறத நான் விட்டுட்டு அதை அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. இதை ஒன்று டிபக் பேக் போகிறதுக்கு இதை தட்டினா அப்படியே பேக் போயிட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். ஓகே. இதெல்லாம் டிபக் ஆப்ஷன்ஸ். டிபக்கிங் நான் கடைசியில் ஒரு தனி செஷன் நான் செய்கிறேன். என்ன அது வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பொதுவாக டெய்லியும் சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் வந்து எப்படி நாங்கள் பெஸ்ட் வேயில் வந்து டிபக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. பட் நான் இந்த பிக் பிக்சர்லேயும் பேசிக்ஸ்லேயும் இதை கொஞ்சம் பார்த்தோம். Alright, so let's come to the thing. So default can be placed where we want and the first true will be executed. Okay, this is the thing. Okay, now theory பார்த்தாச்சு, ப்ராக்டிக்கலாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். So age is 18.
இப்போ நான் இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இதில் பார்ப்போம் இந்த ஸ்விட்ச் எப்படி வேறு விதத்தில் யூஸ் ஆகணும். சார் நாங்க ஒன்றுக்கு மேல யூசர்ட்ட இருந்து வேல்யூ எடுக்கணும்னு சொன்னா என்ன மாதிரி செய்யறது சார்? அப்படி என்ன யூஸ் இன்புட்டா? ஓம் சார். ஓகே. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து இங்கே வந்து லெட்ஸி இப்போ இவ்விடத்துல இன்னொரு தடவை நாங்கள் எடிட் பண்ணேன். லெட்ஸி இன்புட் 2. ஓகே, சிம்பிளாக இப்படி கொடுத்தாலும் சரி. இப்போ பார்ப்போம் என்ன நடக்கும். ஃபஸ்ட் இன்புட் எடுத்துகிட்டு ரெண்டாவது இன்புட்டையும் கேட்குது. ஓகே, ஸ்விட்ச் இஸ் எக்ஸிக்யூட். நான் இங்கே உடனே கமெண்ட் பண்ணிட்டேன் லாஜிக்ஸு விளங்கிட்டா. இது வந்து ஒன் ஆப்ஷன். இப்படி இன்னொரு இன்புட் எடுக்கிறதுனா இப்படி விளங்கிட்டா இது. ஓம் சார். ஓகே, இது இன்புட் 2. ஆனால் ப்ராக்டிக்கல் சினேரியோவில் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சிஸ்டம், இப்போ ஒரு ஸ்கூல் ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்கூல் எல்எம்எஸ்லேயோ இல்லை மார்க் சிஸ்டம் ஒன்றில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸை கண்டினியூஸாக என்டர் பண்ண வேண்டிய சேவைகள் வரும். தட் இஸ் ப்ராக்டிக்கல் சினேரியோ, ரைட்? ஸோ வி என்டர் 10 marks of a student to get the total and average and the grade. Okay, for that what we do is இப்போ இப்படி இருந்தால் 10 தடவை இன்புட் பண்ணணுமெண்டா 10 தடவை எகெயின் டைப் பண்ணிட்டு தேவையில்லை. ஓகே, இப்போ இப்படி இப்படி டைப் பண்ணாலும் வரும். இது சேஞ்ச் த வேரியபிள் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் 3 இன்புட் 4 அப்படின்னா நம்ம எத்தனை தேவைன்னாலும் க்ரியேட் பண்ணலாம். பட் டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஒன் ஆஃப் த மெயின் பிரின்சிபிள் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஒரு விஷயத்தை நாங்கள் திரும்ப டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே ஏதாச்சும் ஒரு லொஜிக் கொண்ட ஹேண்டில் பண்ணி நாங்கள் வந்து அதை திரும்ப டைப் பண்ணுறதுக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு ஓகே, இப்போ நான் வந்து இன்ட்டுக்கு பதிலாக இன்ட்டு ஏஜ்டே வச்சுக்கோமே. இப்போ வந்து ஏஜை நீங்கள் வேறு டைம் இது வந்து இந்த எக்ஸாம்பிள் இதோட ஜாயின் பண்ண வேணாம். இது நான் இங்கே வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா நம்பர் 5 இன்செர்ட் பண்ணிவிட்டு ஓகே என்ன நடக்கும் என்று பாருங்கள். இப்போ ஸோ இது வந்து ஸ்விட்சோடு சம்மந்தப்பட்டது இல்லை. நான் இது ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் மல்டிபிள் இன்புட் கேட்குறேன்னா எப்படின்னு சொல்லி கேட்டார். ஓகே, என்ன நடந்துச்சுன்னா இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் நிறைய இன்புட் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு வந்து திரும்ப நாங்கள் அந்த இன்புட் பண்ணுற லாஜிக்கை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு for loop ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் நாங்கள் அடுத்தது படிக்க போகிறோம். ஹெட்டிங் இட்டரேஷன்ஸ். அது வந்து நீட் ஃபார் இட்டரேஷன் என்னென்னா கண்டினியூ எக்ஸிக்யூட்டிங் டாஸ்க் லூப்பிங். இப்போ இங்கே வந்து நான் 5 ஒரு ஸ்டூடெண்ட்டு 5 மார்க்ஸ் என்டர் பண்ணணும் அப்படி ஒரு தேவை வந்து இருக்கிறதால ஃபஸ்ட்டுக்கு எத்தனை தேவைன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு அத்தனை தேவைக்கும் அந்த மார்க்ஸ் என்டர் பண்ணுற ஆப்ஷனை நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, அதுதான் விஷயம். இப்போ இது இன்னொரு லாஜிக் ஒன்று செய்யலும். இப்போ உதாரணத்துக்கு கவுண்ட் அவங்களுக்கு அந்த லாஜிக் விளங்கிடுச்சானே. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ இது மார்க்ஸ் எப்படி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இது அப்படியே ஏஜுக்கு பதிலாக மார்க்ஸ் என்று போட்டுட்டு மார்க்கை கூட்டுற மாதிரி வைக்கணும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் 2 இன்புட்டுக்கு எப்படி கேட்டீங்க, எனி இன்புட் நாங்கள் எடுக்கணும். இதே மாதிரி ஒரு லாஜிக் ஒரு for loop யூஸ் பண்ண மாதிரி அந்த சந்தர்ப்பம் தான் இட்டரேஷன்ஸ் நாங்கள் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்விட்ச் பார்த்துட்டோம், இஃப் கண்டிஷன் பார்த்துட்டோம், ஸ்விட்ச் பார்த்துட்டோம்.
இப்போ இட்டரேஷன் ஏன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதில் ஒரு யூஸ் கேஸ் வந்துட்டு நிறைய இன்புட் எடுக்கிறதுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கிளியராக இப்போ இது ஓம் சார். ஓகே. இந்த ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டை போட்டிக்கிற விஷயம் விலங்கலாட்டி ஒரி பண்ணவானா, ஏன்னா நாங்கள் இன்னும் படிக்கலை இது. ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் படிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு அது ஏன் அந்த லூப்பிங் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியிலே அதுக்குரிய தேவைன்னு வந்துட்டு. ஓகே, ஆல்ரைட். ஸோ நவ் ஈச் ஸ்விட்சில் இதுவரையும் பார்த்தோம். ஓகே, இந்த அடுத்த செக்ஷனையும் பார்த்தோம். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். கேஸ் லெஸ் தென் 18, கேஸ் கிரேட்டர் தென் 65, console right line, sorry your age is not within the range of looking for. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒன் கேஸ்லேயே லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகல, இதை எக்ஸெப்ட் பண்ணாது. ஓகே, ஏன்னா இங்கே நான் ட்ரை பண்ணினேன். ஸோ அதை தான் இங்கே வந்து இந்த மெத்தடில் தான் கொடுக்கணும். ஏனெண்டா இப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்கிறோம்டா, லெஸ் தென் 18 அடிக்கணும், லெஸ் தென் 18 கிரேட்டர் தென் 65 இருக்கக்கூடாது. அதான் இதில் கன்ஃபியூஷன். என்ன அதை இப்படி கொடுக்கலும் தானே யோசிக்கலாம். உதாரணத்துக்கு இஃப் கண்டிஷனில் கொடுக்குற மாதிரி, இஃப் கண்டிஷனில் நாங்கள் அப்படி தான் கொடுத்துருப்போம். எங்கே சரி இருக்கோ தெரியா பார்ப்போம். இந்த கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 அண்ட் ஏஜ் லெஸ் தென் ஈக்குவல் டு இப்படி ஒரு கண்டிஷன். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கலுமா அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து ஸ்விட்சுடைய மெயின் கண்டிஷன் வந்து நாங்கள் கொடுத்துக்கிற இன்டீஜர் ஏஜை தான் நாங்கள் கொடுத்துக்கிற இந்த கேசஸோட கம்பேர் பண்ணுமே தவிர இந்த லொஜிக்கோட கம்பேர் பண்ணுறது இல்லை. ஓகே, அதனால தான் அந்த அது வந்து இப்படி நீங்கள் 2 சினேரியோ செக் பண்ணணுமெண்டா ரெண்டையுமே 2 கேஸாக கொடுங்க. நீங்கள் ஒன்றில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பூலியர் எக்ஸ்பிரஷனாக போயிடும். இப்போ கிரேட்டர் தென் 18, இங்கே வந்து என்ன சொல்கிறோம், 18 சின்ன 65 பெருசாக இருந்தால் அந்த கேசஸ் ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துட்டு கண்டினியூவாக sorry your age is not within this range we are looking for. இதுதான் இதோட ஸ்டேட்மெண்ட். ஏன் இப்படி கொடுக்காங்கன்னு நான் கேள்வி கேட்கல, இந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, the case greater than less than 18 and greater than 65 இருந்தால் that range is not suitable அப்படின்ற மெசேஜ் வரும். அடுத்தது சாதாரணமாக இது ஏற்கனவே நான் இருந்ததை ரன் பண்ணேன். இது வந்து பெஸ்ட் வே டு அப்ரோச் கிரியேட் அ ப்ரோக்ராம். இப்போ ஏற்கனவே நாங்கள் பார்த்தது மாதிரி 2 தடவை டைப் பண்ணிட்டு இருக்காமல் 18க்கு ஒரு கண்டிஷனை போட்டு 65க்கு ஒரு கண்டிஷன் போடுறதுக்கு பதிலாக 18 மைனஸும் 65 ப்ளஸ்ஸும் வந்தாலே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறேன்டா அதை ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு மென்ஷன் பண்ணால் சரி. உதாரணத்துக்கு நான் 16 என்று கொடுத்தேன், your age is not within the range. ஓகே, 66 போட்டாலும் அப்படி தான் வரும். இது ஒன் சினேரியோ. ஓகே, இதில் வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இந்த கேஸ் ரெண்டையும் ஜாயிண்ட் ஆகி போடுறதான் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் சினேரியாவுக்கு வரோம். என்னத்துக்கு இந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ண இயலும் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜை இன்புட் பண்ணுறோம். ஏஜும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து கன்சோல் ரைட் ஹேண்ட். இப்போ இது வேறு ப்ரோக்ராம் வரும். ஏற்கனவே ஏஜை வச்சு தானே ஏற்கனவே பார்த்தோம். இது வேறு ப்ரோக்ராம். சூஸ் த ஆக்ஷன் யூ வாண்ட் டு டூ. add employee, update employee, delete employee. Okay, இது HRM சிஸ்டத்தில் பேசிக் சாம்பிள்ஸ். ஸோ இஃப்
பார்த்த மாதிரி இப்போ ஸ்விட்சில் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த 3 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பேஸ்ட் ஆன் த யூஸ் இன்புட் இங்கே நாங்கள் வெலிடேஷன் ஹேண்டில் ஒன்றும் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஒன்றும் போட்டில்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 1 2 3 எந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஓகே, இன்புட் ஓகே அதுவும் மென்ஷன் பண்ணிக்குது. இப்போ சாதாரணமாக யூசர்ஸ் இன்புட் கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து யூசர் செலெக்ஷனை இன்புட்டாக கொடுக்குறதுக்கு இப்போ 3 ஆப்ஷன் வச்சுக்கிறோம். எட் எம்ப்ளாயி, அப்டேட், டிலீட். ஸோ 1 2 3. ஓகே, வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ புட் 4 எனி அதர் வேல்யூஸ், அந்த சினரியோவை கன்சிடர் பண்ணணும். அது 1 2 3 கொடுத்தா என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நான் அந்த ஸ்விட்ச் கேஸை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, 2 கொடுத்தா என்ன நடக்கும்? What will happen when we press 2 here? Updating employee. Okay. Updating employee. Okay. So இது clear தானே? அதாவது based on the user input this selection will happen. This is basic switch. Up to this no problem. So we have 3 options based on use case 1 அப்படி 2 அப்படி 3 அப்படி. ஓகே, இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்தா விளங்கியிருக்கும். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன். ஏஜுக்கு இன்டீஜர் நாங்கள் இன்புட் பண்ணின பிறகு அதை வந்து ஏஜுக்கு வேல்யூஸ் இன்புட் பண்ண பிறகு அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணினோம். ஏன் நாங்கள் யூஸை இன்புட் எடுக்கக்குள்ள அது ஸ்ட்ரிங்காக தான் வரும். பட் இங்கே வந்து அந்த தேவையை எங்களுக்கு வைக்கலை. அப்படின்னா ஸ்ட்ரிங் செலெக்ஷன், அந்த செலெக்ஷனே ஸ்ட்ரிங்காக தான் டிஃபைன் பண்ணி. ஸோ நாங்கள் கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்காகவே இருக்கிறதால இங்கேயும் கேஸ் நீங்கள் இப்போ நீங்கள் நம்பர் 2 டைப் பண்ணினாலும் அது ஸ்ட்ரிங்காகவே இன்புட் பண்ண போகிறதால இங்கேயும் அவங்க கேஸுக்கு ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், டிலீட்டிங் எம்ப்ளாயி என்று வருது இல்லைங்கண்ணா. இப்போ நீங்கள் நம்ம இப்படி கொடுக்கல, பாருங்கள் கொடுத்த உடனே எரர் காட்டுது. ஏன் பாருங்கள் என்ன மெசேஜ் வருது, cannot implicitly convert type into integer into string. ஏன் எங்களோட செலக்டட் எக்ஷன் இந்த இது வந்து இதுதான் நான் நேரத்துலேயும் சொன்னேன். ஏஜை தான் நாங்கள் இங்கே அவ்வளோத்துலேயும் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ஏஜு அங்கே ஏஜ் இங்கே செலக்டட் எக்ஷன் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொண்டு கம்பேர் பண்ண கூட நான் கொடுக்குற வெளிவையும் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும். ஓகே, தட் இஸ் ஒன் திங். நாங்கள் இந்த இன்டீஜருக்கு மாற்ற தேவையில்லை. ஏன் ஸ்ட்ரிங் தான் நாங்கள் கேஸுக்கு செலக்ட் பண்ணுறோம். இப்போ டிஃபால்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நான் நம்பர் 6 டைப் பண்ணுறேன். இன்புட் இன்வெலிட் இன்புட். ஓகே, ஏன் நாங்கள் ஏற்கனவே மென்ஷன் பண்ணுறோம் 1 2 3 வந்தால் மட்டும்தான் இது, இல்லாட்டி இதுக்குள்ளே சரி. ஓகே, இப்போ வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெலிட் இன்புட்னு வந்திருக்கு. ஓகே, ஏன் இப்படி வந்திருக்கு? இதில் சின்ன ஒரு லாஜிக் கணக்கு இல்லை, அதுக்கான தானே இதை கேட்டேன். இதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், எகெயின் வேணால் டைப் பண்ணி காட்டுறேன். நம்பர் 2 நாங்கள் டைப் பண்ணினா என்ன வருது, என்ன வரும்? Updating employee. No issue, no. Okay, now I'm gonna add, but இங்கே வந்து 2க்கு பதிலாக கேஸ் 2க்கு எப்படி கொடுத்தீங்க? டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 2. அப்போ நான் இப்போ கொடுத்த என்ன வரணும்? ப்ராக்டிஸ் என்ன வரணும்? Updating employee வரணும். ஏன் வரல? சும்மா சிங்க் பண்ணி பாருங்க, என்ன லாஜிக் இருக்கு இடத்துல, என்ன சின்ன ஒரு இதுதான். ஒரு விஷயம் நான் செஞ்சு காட்டுறேன்.
சின்ன ஒரு ப்ளே கிரவுண்ட், சின்ன ஒரு விஷயம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இன்வாலிட் இன்புட்னு வருது. ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் காட்டுறேன். சின்ன ஒரு என்னென்னா இதில் நாங்கள் இது ஸ்விட்சோட சம்மந்தப்பட்டதில்லை. யூஸர் இன்புட் எப்படி வந்து சிஸ்டம் கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இப்போ இதில் அவுட்புட் என்ன வரும்? அப்டேட்டிங் எம்ப்ளாயி. ஏன் அப்படின்னா இப்போ இதில் நான் சிம்பிளாக சொல்லுவேன். இப்போ நாங்கள் எந்த வெலுவை கொடுக்குறோமோ அதை ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இது பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்படித்தான் இருக்குது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரிங்கை ரிப்ரசென்ட் பண்ணுறது டபுள் கொட்டேஷன் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சாதாரணமாக நாங்கள் ஒரு 2 நம்பர் 2 டைப் பண்ணினா இது எப்படி எடுக்குமெண்டா டபுள் கொட்டேஷன் 2 தான் எடுக்கும். ஏன் இது நான் கொடுக்குறது எங்களோட இன்புட் நாங்கள் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் 2 தெரிஞ்சாலும் அங்கே லாஜிக்கல் இங்கே ரீட் பண்ணும். எதை இப்படி தான் ரீட் பண்ணுவார், இதை ரீட் பண்ணும் இப்படி தான். ஓகே, நாங்கள் நம்பர் 2 டைப் பண்ணினாலும் இது ரீட் பண்ண போகிறது டபுள் கொட்டேஷன், இது ஸ்ட்ரிங்காக தான் ரீட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் நம்பர் 2 அடிக்கிறோம், அது ரீட் பண்ண போகிறது ஸ்ட்ரிங் 2, கேஸ் என்ன ஸ்ட்ரிங் 2, அதால் ஒர்க் பண்ணுது. ஓகே, பட் நாங்கள் ஓவராக யோசித்து லெட்ஸ் சி, இதில் கேஸ் வந்து நம்பர் 2 தானே இருக்கு, அப்போ இப்படி கொடுப்போமேன்னு கொடுத்தா இப்படி கொடுத்தா அதை என்னமா அசியூம் பண்ணும். நீங்கள் எப்படி அதை அசியூம் பண்ணும் எனக்கு மெசேஜில் டைப் பண்ணி அனுப்புவோம். இது எப்படி இது சிஸ்டம் தேவ இன்புட்டை எடுக்கும். ஏற்கனவே நான் நம்பர் 2 அடித்தா அது டபுள் கொட்டேஷனில் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்காகவே கொடுக்குறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தா ஓகே, தட் இஸ் த திங். அதை அப்படி தான் கன்சிடர் பண்ணும். ஆனால் சிஸ்டத்தில் என்ன பிரச்சனைன்னா இப்படி ஒன்றும் இல்லை. ஏன் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோன்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டா எஸ்கேப் கேரக்டர்ஸை இன்புட் பண்ணணும். எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் நாங்கள் இதுக்கு சொல்ல போகிறோம். இப்போ சாதாரணமாக நல்லா ஞாபகம், இது வந்து ப்ரோக்ராமிங் பேசிக். ஓகே, சாதாரணமாக கொஞ்சம் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், எஸ்கேப் கேரக்டர்ஸ் எப்படின்னா அவுட்புட் சிங்கிள் கோட்டோ கோட் டபுள் கோட் ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ நல்லா கிளியராக பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் நம்பர் 2 நாங்கள் டைப் பண்ணினா அது ஒரு ஸ்ட்ரிங் 2 தான் எடுக்கும். ஓகே, பட் ஸ்ட்ரிங்கை வந்து நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணுவோம். இவர்கிட்ட நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸ்ட்ரிங்கை நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இன்புட் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரிங் நம்பர் 2 டபுள் கொட்டேஷன் இப்படி நாங்கள் இன்புட் பண்ணக்குள்ள இது வந்து சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகிடும். என்னடா ஸ்ட்ரிங்குக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரிங், இப்போ நாங்கள் தள்ளா சொல்லிக்கிறோம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போடுறது எல்லாம் ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணும். சிஸ்டம் ஃபஸ்ட்டுக்கு இதை ரீட் பண்ணக்குள்ள நினச்சிடும், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு எம்டி ஸ்ட்ரிங் இதை அசியூம் பண்ணிடும் சம்டைம். ஓகே,
ஏன் ஒரு டபுள் கொட்டேஷன் வந்தால் இப்போ சாதாரணமாக இப்படி வந்தால் இதில் அர்த்தம் என்ன எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, அப்போ இங்கே நீங்கள் பாருங்க எம்டி ஸ்ட்ரிங் வருது, நம்பர் 2 வருது, எகைன் எம்டி ஸ்ட்ரிங் வருது. அதுக்கான சிஸ்டத்துக்கு செல்கிறவன் என்ன அப்படின்னா நீங்கள் இது மட்டும்தான், இது வெளியே அழைக்கிற ரெண்டும் தான் ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த அடிக்கிற நான் போட்டிக்கிற கொட்டேஷன் வந்து அது எந்த இன்புட்டாக டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத செல்கிறோம். இதை இக்னோர் பண்ணுங்கள். இதை ஒரு ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனாக நீங்கள் பார்க்க வேணாம். அதாவது இன்னும் சிம்பிளாக செல்லணுமெண்டா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு யூஸர் இன்புட் வந்து 5ங்கிற இன்புட் கொடுக்கலாம். யூஸர் இன்புட் இப்போ உதாரணமாக ஸ்ட்ரிங்கில் வந்து ஏபிசி அப்படிங்கிற இன்புட்டை நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்க போகிறேன். ஓகே, ஏபிசி வந்துக்கிற வெளியே நான் கொடுக்க போகிறேன். ஆனால் அதே மாதிரி இன்னொரு இன்புட் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்ட்ரிங் ஒன்று இப்படி ஏபிசி டபுள் கொட்டேஷன் ஏஎஸ்டி டபுள் கொட்டேஷன். இப்போ இதை கொடுத்தா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இது என்னடா இது ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுக்குற மாதிரியும் இருக்குது, இன்னொன்று ஸ்ட்ரிங் வந்து பாதியில் நிற்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் எங்களோட உண்மையான இன்டென்ஷன் வந்து இப்படி ஒன்று கொடுக்குறதா. இதுதான் எங்களோட இன்புட் நாங்கள் உண்மையாக கொடுக்க நினைக்கிறது. ஆனால் என்ன செய்யும் சிஸ்டம், டபுள் கொட்டேஷனுக்குள்ள வாரத்தை நான் ஸ்ட்ரிங் நினைக்கல, இது ஒரு ஸ்ட்ரிங் அடுத்துட பார்க்கும். ஓகே, அதுக்கு தான் சொல்கிறோம் இந்த போகிற டபுள் கொட்டேஷன் நீங்கள் ஸ்ட்ரிங்கை ரிப்ரசன்ட் பண்ணுறதா நினைக்க வேணாம். அது நாங்கள் யூஸருக்கு இன்புட் கொடுக்குறதுக்கு. அதுவே நான் அதை இக்னோர் பண்ணுங்கள். இந்த இதை வந்து ஸ்ட்ரிங்குடைய ரிப்ரசன்டேஷனாக நீங்கள் நினைக்க வேணாம், அதை இக்னோர் பண்ணுங்கள். அதான் அந்த இக்னோர் கேஸ். உங்களுக்கு விளைவிச்சாது நான் என்ன சொல்கிறேன்? இது விளங்கல சார். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். ஓகே, லெட்ஸ் see. வெரி குட். நீங்கள் கேட்டதுனால அப்படி. இப்போ அந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக இப்போ நாங்கள் இந்த இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். ஓகே, இப்படி அந்த முன்னுக்கு ஸ்லேஷ் போட்டு தானே, ஸ்லேஷ் போட்டால் என்ன அர்த்தம்னா அந்த பின்னுக்கு வாரத்தை இக்னோர் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ ஸ்லேஷுக்கு பின்னுக்கு கொமாவா போட்டால் அதை இக்னோர் பண்ணுங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக நான் இப்போ பார்த்தோம் ஒரு விஷயம். இந்த எக்ஸாம்பிளோடய சொல்கிறேன். இப்போ நம்பர் 2 டைப் பண்ணால் இது எப்படி சிஸ்டம் இன்புட் பண்ணும்? சிஸ்டம் எப்படி ஸ்ட்ரிங் 2வா கொடுக்கும். சரியா, இப்படித்தான் இதை அச்சீவ் பண்ணும். ஓகேண்ணா, இது கிளியர் தானே? ஓகே, இப்போ நான் இந்த இன்புட் எப்படி இருக்கணும் என்று ஆசைப்படுறேன்டா, இன்புட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் 2 இன்புட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படி என்ன இதை நான் இன்புட் பண்ணணும். நான் நம்பர் 2 இன்சர்ட் பண்ண விரும்பலை. ஓகே, ஸ்ட்ரிங் 2 மட்டும் இல்லை, வெயிட் இதை எப்படி சிம்பிளாக சார். இப்போ நான் வந்து இப்போ நான் சாதாரணமாக நம்பர் 2 அடித்தா அது இப்படி தான் அசீவ் பண்ணும். ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங்கில் ஒரு 2. பட் எனக்கு எப்படி வேணுமெண்டா, சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமெண்டா, ஓகே இதே மாதிரி சிம்பிளாக நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிங்கஸ் என்ன உங்களுக்கு விளங்க. உதாரணத்துக்கு ஏபிசி எப்படி இருக்கு. ஓகே, ஏபிசி என்ற இன்புட்டை சிஸ்டம் எடுக்கணுமெண்டா எப்படி கொடுக்கணும் ஏபிசி. இது விளங்கிட்டு தானே? ஓகே, இது விளங்கிட்டு. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நாம் இப்போ இதிலேயே இந்த எக்ஸாம்பிள்லேயே போட்டுடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஏபிசி. ஓகே, ஏபிசின்னு கொடுத்தா இந்த அப்டேட்டிங் எம்ப்ளாயி நடக்கும். இப்போ கொஞ்சம் இருக்கு, இப்போ கொடுப்போம். நீங்கள் இப்போ ஏபிசின்னு டைப் பண்ணினா என்ன வரும்? என்ன நடக்கும்? அப்டேட்டிங் எம்ப்ளாயி வருதா? ஓகே, இது கரெக்ட். நான் இப்போ உண்மையாக நான் டைப் பண்ணது என்ன நல்லா பாருங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நான் டைப் பண்ணது இது, சிஸ்டம் எடுத்தது இப்படி தானே, இப்படி எடுத்து. ஓகே, விளங்கிட்டு தானே இது? ஓகே, இப்போ எந்த நோக்கம் வந்து நீட் வந்து நான் இன்புட் பண்ண போகிறது இதைத்தான். ஓகே, விளங்கினா ஏபிசியை கொடுக்கல,
ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஏபிசி வாரது தான் நான் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஓகே, அது சிஸ்டம் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன்டா, ஸ்ட்ரிங்கை ரிப்ரசன்ட் பண்ணுற இந்த கொட்டேஷன்ஸ் இருக்கு, அது இருக்கே, அதுக்குள்ள ஏபிசி இதைத்தான் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, விளங்கிட்டு தானே? ஓகே, இதை நான் இந்த கேள்வியோட கேட்கறதுக்கு பதிலாக இதை நான் வேறொரு இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு காட்டுறேன். console enter input. Okay, all right. String input console read line. இப்போ இது விளங்கிட்டே, இப்போ நான் வந்து திரும்ப இதை அவுட்புட் பண்ண போகிறேன். console write line input. ஓகே தானே? ஓகே, இப்போ நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ நாங்கள் இதில் இன்புட் பண்ணுறது இது உங்களுக்கு இது வரைக்கும் இது ஸ்விட்ச் கேஸ் மெத்தட்லேயே தானே இதை இக்னோர் பண்ணுவோம். ஸ்விட்ச் பார்த்தது ஸ்விட்ச் அவ்வளோ தான், நம்ம பார்த்து அவ்வளோ தான் ஸ்விட்ச். இப்போ நாங்கள் பார்க்குறது இது வந்து ப்ரோக்ராமிங்கில் இன்னொரு இன்புட் ரிலேட்டட் ஸ்டப். ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணினா இன்புட் கேட்கணும், ஏபிசின்னு கொடுத்தா அவுட்புட் எப்படி வருது எங்களுக்கு இப்படி வந்ததுக்கு. ஆனால் உண்மையாக சிஸ்டம் எப்படி பிரிண்ட் பண்ணுது, நான் கொடுத்த ஏபிசியை சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமெண்டா இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது உங்களுக்கு கிளியர் தானே? ஓகே, இப்போ இதை நான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு காட்டுறேன். Input. Okay, if the input is ABC, print this one. Okay, ABC கொடுத்தா என்ன காட்டணும், heading new employee ன்னு காட்டணும். heading new employee. ஓகே, அதுக்கு இடையில இங்கே ஒரு இடத்துல நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்னா இதை இக்னோர் பண்ணேன். இந்த எஸ்கேப் கேரக்டர்னா என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு விளங்கும். ஏபிசி டைப் பண்ணுறதோட ஹெட்டிங் நியூ எம்ப்ளாயி வருது தானே, பட் நான் டைப் பண்ணது ஏபிசி கொட்டேஷன் இல்லாமல், பட் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸெப்ட் பண்ணுது. ஓகே, இது கிளியர் தானே? இப்போ வந்து நான் வந்து இன்புட் பண்ண போகிறேன் இப்படி. எந்த நோக்கம் வந்து ஏபிசிங்கிற ஸ்ட்ரிங்கை மட்டும் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏபிசி என்ற ஸ்ட்ரிங்குக்கு தான் அது இதை அசியூம் பண்ணுது. ஓகே, பட் எந்த இது வந்து இப்படி ஒரு கேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதா ரெண்டுக்கும் வித்தியாசத்தை? ஹலோ, இங்கே வந்து ஸ்ட்ரிங், இது ஸ்ட்ரிங், ஆனால் எந்த இன்புட் வந்து ஏபிசி தான். பட் இங்கே வந்து நான் எதிர்பார்க்குறது ஸ்ட்ரிங்னு சொல்ல டபுள் கொட்டேஷன் ஏபிசி டபுள் கொட்டேஷனை இன்புட் பண்ணினா இது வரணும்னு எதிர்பார்க்கணும். ஓகே, weird things இப்படி இருக்கும். இப்போ நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஏபிசி கொடுத்தா இது வரும். ஓகே, பட் ஸ்ட்ரிங் ஏபிசி கொடுத்தா எனக்கு இது வரணுமெண்டு எனக்கு இப்படி ஒரு தேவையான இருக்கலாம் தானே, இது ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குதானே. ஓகே, இப்படி ஒரு இன்புட் நான் கொடுக்கணுமென்ற ஒரு சந்தர்ப்பம் வருது. இது இவ்விடத்தில் சாத்தியம் இல்லை. இங்கே வந்து இன்புட் வந்து என்ன, ஏபிசி. ஓகே, ஸ்ட்ரிங்காக அண்டத்தை விடுங்க, இது வந்து ஏபிசி தான் இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுக்குற இன்புட்டே என்ன, கொட்டேஷன் ஏபிசி கொட்டேஷன், விளங்கிட்டு தானே?
ஓ சார். பட் இங்கே வந்து எரர் காட்டுது. ஏன் சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு டபுள் கொட்டேஷன் எடுத்தால் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிப்ரசென்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். பட் நீங்கள் ஒருத்தர் எம்டியை கொடுத்துட்டு இன்னொரு டபுள் கொட்டேஷனை கொடுக்குறீங்க. ஓகே, இது அப்படியே ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அதை அசியூம் பண்ணாலும் திரும்ப ஏபிசி என்று ஒன்று வருது, திரும்ப ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வருது. அப்போ அதுக்கு தான் சிஸ்டத்துக்கு செல்கிறோம். நான் இந்த போட்டிக்கிற டபுள் கொட்டேஷன் வந்து ஸ்ட்ரிங்கை ரிப்ரசென்ட் பண்ணுறது தான். ஆனால் இந்த போட்டிக்கிற டபுள் கொட்டேஷன் வந்து இந்த அது ஒரு வெளிவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரெண்டையும் கணக்கில் எடுக்க வானான்னு சொல்றதுக்கு இப்படி கொடுப்போம். விளங்கினா? சரி சரி, இப்போ விளங்கிட்டு. இப்போ விளங்கிட்டு. இப்போ வந்து நாங்கள் சொல்கிறேன், நான் எந்த இன்புட்டே வந்து ஸ்ட்ரிங் ஏபிசி ஸ்ட்ரிங், இந்த கொட்டேஷன் ஏபிசி கொட்டேஷன் தான். நான் கொடுக்க போகிற இன்புட்டே இது நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அப்படி வந்தால் இப்படி கொடுங்கன்னு சொல்லி அர்த்தம் தான் இது. இப்போ பார்ப்போம். இப்போ இதில் ஒன்று நல்லா கிளியராக விளங்கும். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணுறதோட என் இன்புட் இது. இப்போ இதில் என்ன அவுட்புட் வரும்? adding new employee. ஓகே, என்ன வரும்? adding new employee. ஓகேண்ணா? ஓகே, இப்போ பார்ப்போம். என்ன அவுட்புட் வரும்? adding weird things. ஆனால் இது இன்புட் இன்வெலிட் இன்புட்னு காட்டுது. ஏனெண்டா இல்லை, நீங்கள் சொன்ன ஐடியா உங்களோட ஐடியா ஓகே. என்னென்ற பிரச்சனைண்டா சிஸ்டம் நாங்கள் கொடுக்குற விஷயத்தை இது வந்து ஒரு இப்போ நாங்கள் இதில் எப்படி கொடுக்கணும், சிஸ்டத்துக்கு நாங்கள் கொடுத்த உடனே அதை இப்படி கன்வெர்ட் பண்ணாது. அது வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காகவே எடுத்துட்டு இதுக்குள்ளே வைத்துடுது. வெயிட், இது நாங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னா இப்படி கொடுத்துருவோம். சிஸ்டம் நாங்கள் சாதாரணமாக நாங்கள் கொடுக்குற இன்புட்டை சிஸ்டம் ரீட் பண்ணுற மெத்தட் வித்தியாசம். உதாரணத்துக்கு இதே அது இன்புட் வெளியிட்டனா எடுக்குது. என்ன காரணம் என்றால் நாங்கள் சாதாரணமாக கொடுக்குற எல்லாத்தையுமே இங்கே நாங்கள் இப்படி கொடுத்ததுக்கு சிஸ்டம் எப்படி அசியூம் பண்ணுமெண்டா இது அவ்வளவுமே ஒரு இன்வெலிட் இன்புட்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கும். இதோட மேட்ச் பண்ணவும் மாட்டாது. அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்டா உங்களுக்கு சிம்பிளாக, உங்களுக்கு இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ் வெளியிட்டு தானே. இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு எஸ்கேப் ஓகே சொல்லுவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாஷை வந்து அந்த டபுள் கோட்டேஷனுக்குள்ள போட்டிக்குது. செகண்ட் ஸ்லாஷ் வந்து ஏன் சார் டபுள் கோட்டேஷனுக்கு போடாம ஏபிசியோட சேர்த்து போட்டிக்குது? இப்போ சரியா? அதாவது என்ன சொல்கிறோம்னா, இப்போ விளங்கிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெருசாக சொல்கிறேன். இப்போ ஏபிசிடி இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, கிளியர் ரைட்? இது ஒரு லெட்ஸ் சே ஒரு அட்ரஸ், ஹோம் அட்ரஸ் வந்து டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் வா ஸ்ட்ரிங் அட்ரஸ். ஓகே, உங்களோட அட்ரஸ் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன அட்ரஸ் என்றால் உங்களோட அட்ரஸ் வந்து இப்போ சாதாரணமாக மெயின் ரோட் கொலம்பு 15. இது ஒரு அட்ரஸ். இது கிளியர் தானே? உங்களுக்கு விளங்கிட்டு தானே இது? ஓகே, இப்போ உங்களோட வீட்டுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு. இல்லாட்டி அந்த இப்படி நாங்கள் சாதாரணமாக இப்படி மென்ஷன் பண்ணுவோம் தானே. இப்போ எங்களோட அட்ரஸ் இப்படி தானே இருக்கணும். இப்போ நாங்கள் சிஸ்டத்தில் இப்படி கொடுக்குறதுக்கு இது டபுள் கொட்டேஷனில் கொடுத்தா தான் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எங்களோட உண்மையான வீட்டு அட்ரஸ் என்ன? இதில் மெயின் ரோட் கொலம்பு 15. மெயின் ரோட் கொலம்பு 15 என்கிறத நாங்கள் சிஸ்டத்துக்கு விளங்குற மாதிரி கொடுக்குறோம்னா இப்படி தான் கொடுக்கணும். ஓகே தானே? ஓகே, இப்போ எங்களோட வீட்டு அட்ரஸ் இப்படி இருந்தால் என்ன செய்யுது?
இப்போ சிலாக்களோட வீடு அட்ரஸ் இப்படி இருக்கும். சுல்தான் மஹால் மன்சிலோ சம்திங் மன்சில் இப்படி பேர்கள் இருக்குது தானே. மெயின் ரோட் கிளம்பு 15 இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகே, இதுதான் உண்மையான இன்புட் இல்லைங்கண்ணா. ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இந்த இன்புட்லேயே ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இந்த டபுள் கொட்டேஷன் ஒன்று வந்திருக்கு, அப்படி தானே. ஆனால் சிஸ்டத்துக்கு இதை நாங்கள் எப்படி கொடுக்குறோம்? இப்போ சாதாரணமாக மெயின் ரோட் கிளம்பு 15 இருந்தால் அது ஒரு கொட்டேஷனில் போட்டால் சிஸ்டத்துக்கு விளங்கிடும். இப்போ நான் இதை போட்ட போகிறோம் பாருங்கள். அட்ரஸ் 2 ஸ்ட்ரிங் அட்ரஸ் 2 ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இன்னொரு இது ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுற மெத்தட் தானே. ஓகே, அது கிளியர் தானே. இப்போ நமக்கு என்ன தேவை? இது அப்படியே இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே வரணும். இப்போ பாருங்கள், நான் போட்டோன்னு என்ன நடக்குது அதுவாகவே எடுத்துக்கணும். கண்டா நீங்கள் பாருங்க, அதுவாகவே எடுத்துக்குது. என்ன சொல்லுதுண்டா, ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணதால் அதை கன்சிடர் பண்ணிடுது. என்ன சொல்லுதுண்டா சிஸ்டத்துக்கு, இந்த ஐக்கிற முதலாவதும் இந்த ஐக்கிற டபுள் கொட்டேஷனும் ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறது லைக் திஸ். ஓகே, பிறகு சொல்கிறோம் அதுக்குள்ளே வார இன்னொரு கொட்டேஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் ரெப்ரசென்ட் பண்ணுற கொட்டேஷனை எடுக்க வானா, அதுவும் ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் இன்புட்டுக்குரிய ஒரு வேல்யூ தான். ஸோ இக்னோர் திஸ் பை யூஸிங் திஸ் லெட்டர். இது நீங்கள் போட்ட அர்த்தம். ஓகே, இந்த ஸ்லேஷ் இதோட அர்த்தம் வந்து இது ஒன்று போட்டால் என்ன அர்த்தம் ஸ்ட்ரிங்குக்குள்ளேண்டா அடுத்து வர லெட்டரை இக்னோர் பண்ணுங்கன்ற அர்த்தம். கணக்கெடுக்க வானா அப்படிங்கிறது. ஓகே சார், இப்போ விளங்கிட்டு தானே. ஓகே, அதுதான் அர்த்தம். இப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இன்னொரு டபுள் கொட்டேஷன் வந்து தேவை இங்கே, அதான் பிரச்சனை இல்லைங்கண்ணா. எங்களுடைய ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஏற்கனவே ஒரு டபுள் கொட்டேஷன் வந்து தேவைப்படுது. ஆனால் அந்த டபுள் கொட்டேஷனை அட்ரஸ் சாதாரணமாக நாங்கள் நேம் டைப் பண்ணுற மாதிரி இல்லையே கம்ப்யூட்டரில். இப்போ இதை பிரிண்ட் பண்ண என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி பேத்துது. இப்போ விளைவிச்சானே கொஞ்சம் இது இந்த இன்புட் தேவையில்லை இடத்துல. இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணினா பாருங்கள், மெயின் ரோட் கிளம்பு 15 இது ஒரு இன்புட். சுல்தான் மன்சில் மெயின் ரோட் கிளம்பு 15 இதுவும் ஒரு இது. சாதாரணமாக நாங்கள் இப்படி தான் லெட்டர்ஸ்லேயே இடத்துல டைப் பண்ணுவோம். ஆனால் சிஸ்டத்துக்கு நாங்கள் இன்புட் பண்ணக்குள்ளே அதுக்கிட்ட சொல்லணும், நான் ஒரு இன்புட் பண்ண போகிற ஒரு ஸ்ட்ரிங் தான், ஆனால் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு டபுள் கொட்டேஷன் 2 வருது. ஓகே, அதை நீங்கள் கணக்கெடுக்காமல் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி இந்த இன்புட்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சிஸ்டத்துக்கு சொல்கிறோம். விளையிட்டா? இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும். அங்கே தான் இந்த இது வருது, எஸ்கேப் கேரக்டர். இப்போ இங்கே பாருங்க, அதுக்கு ஒரு டபுள் சிங்கிள் கொட்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்லேஷை போட்டாலோ இப்போ பாருங்க. இப்போ இன்னொன்று இருக்குது, இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதில் நீங்கள் அவுட்புட்டை சொல்லணும். இதை கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ அட்ரஸ் 3 மட்டும்தான் தேவை. ஓகே, அட்ரஸ் 3 அவுட்புட் எப்படி வரும்? ஹாய் வந்து நெக்ஸ்ட் லைன்ல வெல்கம் வரும். ஏன் அந்த n வந்து நியூ லைன்
போகுது. ஓகே. ஆனா சாதாரணமா இப்ப இதுல அவுட்புட் என்ன வரும்? ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? இப்ப எனக்கு அதுக்கு பதில சொல்லுங்க. ஏன் நீங்க நியூ லைனுக்கு போகும்படி சொன்னீங்க? நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண நோட்ஸ்ல வாசிச்சேன் சார். அதுல பார்த்தீங்க. ஓகே. இப்ப இப்ப பாருங்க 2வது எப்படி வருது. அதுதான் நாங்க சொல்லுவோம் ஸ்ட்ரிங் எஸ்கேப் கேரக்டர்ஸ். அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இது இங்கே பாருங்க. அங்கே ஹாய் வெல்கம்னு வந்துச்சு. இது வந்து ஹாய் என் வெல்கம் அப்படின்றது எஸ்யூம் பண்ணிடுது. விளங்கினா? ஓகே. ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கினா? ஏனென்றா ஓகே. இப்போ நாங்கள் இங்கே என்ன சொல்கிறோம்னா, இப்போ சாதாரணமாக நான் ஒரு எண்ணை டைப் பண்ணினா இது வரும். ஆனால் இங்கே சொல்கிறேன் இது சாதாரண எண் இல்லை. இந்த ஸ்லாஷுக்கு பின்னுக்கு எண் வாரது அர்த்தம் நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறது. ஓகே. ஸோ இந்த ஸ்லாஷ் அது பிரிண்ட் பண்ணலை ஒரு இடத்துலையும், ரைட்? இப்போ இப்படி பாருங்க. இப்போ இதில் அவுட்புட் என்ன? இதுக்கு எரர் காட்டுது இப்போவே. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஓகே. இப்போ அடுத்த பிரச்சனை, இதே நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் ஸ்ட்ரிங்குக்குள்ளே. எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? இப்போ அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே வந்து இன்னொரு விஷயத்தை ஒமிட் பண்ணுறதுக்கு தானே. அதையே பிரிண்ட் பண்ணுறேன்டா. உதாரணம் இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்? விளையாட்டு என்ன பிரச்சனை? ஓகே. இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் இந்த ஃபோர்வர்ட் ஸ்லேஷ் தானே இது. ஃபோர்வர்ட் ஸ்லேஷ் வந்து போட்டால் அடுத்தது இருக்கிறது இக்னோர் பண்ணணுமெண்டு. இப்போ அந்த ஃபோர்வர்ட் ஸ்லேஷையே பிரிண்ட் பண்ணணும் வேண்டாம். எப்படி பிரிண்ட் பண்ணணும் வேண்டாம்? இன்னொரு ஃபோர்வர்ட் ஸ்லேஷ் போட்டாச்சு. இப்போ வரும். ஓகே. ஐடியா வந்துட்டா என்னண்டு? ஓகே. என்னண்டா சாதாரணமாக ஒரு ஃபோர்வர்ட் ஸ்லேஷ் போட்டால் அதுக்கு பிறகு வாரத்தை இக்னோர் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே. இங்கே நாங்கள் ஃபோர்வர்ட் ஸ்லேஷ் வந்து போகிறதுக்கு காரணம், நான் சாதாரணமாக இப்போ சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபோர்வர்ட் ஸ்லேஷ் போட்டால் ஸ்ட்ரிங் என்ன எதிர்பார்க்குமெண்டா அதுக்கு பிறகு நாங்கள் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லைக் திஸ். ஓகே. விளையிட்டா? ஆனால் இதுக்கு நாங்கள் ஒரே ஒரு ஸ்லேஷ் போடக்குள்ளே என்ன செய்யும், எங்கடா அந்த ஸ்பெஷல் கேரக்டர்னு அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும். விளையிச்சா? ஓகே. அது எங்கடா அந்த ஸ்பெஷல் கேரக்டர் நாங்கள் சொல்கிறோம் இந்த ஸ்லேஷ் போட்டதே நான் ஒரு இன்னொரு ஸ்லேஷை போடுறதுக்கு தான் அப்படின்றது சொல்கிறோம் சிஸ்டத்துக்கு. விளங்கினா? அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே. இப்போ இதில் நாங்கள் சொல்கிறோம் நான் அந்த எந்த நோக்கம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறது இல்லை. இங்கே என்ற நோக்கமே ஒரு ஃபோர்வர்ட் ஸ்லேஷை பிரிண்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஐடியா. திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஸ்விட்ச். ஓகே சார், அந்த தியரியில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? ஓகே. ஆல்ரைட். இப்போ இங்கே வந்து இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிங்கிள் கொட்டேஷன், ரைட்? அதை ஒமிட் பண்ணணுமா சார்? இதை ஒமிட் பண்ணுறதுக்கு ஏனெண்டா சாதாரணமாக இப்போ நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு கஷ்டமானது உங்களுக்கு நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். இப்போ இதை சிம்பிளுக்கு பார்ப்போம். ஏபிசி, ரைட்? ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஏ போட்டால் என்ன அர்த்தம்? ஏங்கிற ஸ்ட்ரிங்கை இன்புட் பண்ணுற போகிறோம். ஏங்கிற ஸ்ட்ரிங், ரைட்? ஓகே. சார். இப்போ ஓகே.
நான் யூஸர் இன்புட்டில் அடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல கோட் டைப் பண்ணேன், delete பண்ணிட்டேன். இந்த ஓகே, இப்போ பார்ப்போம். யூஸ் இன்புட், இந்த அட்ரஸ்லாம் இப்போ கிளியர் தானே, ரிமூவ் தட். யூஸ் இன்புட் இருக்கு. ஓகே, யூஸ் இன்புட் இதில் இப்போ பார்ப்போம். ஏ அப்படிங்கிற யூஸ் இன்புட்டை கொடுக்குறேன். ஓகே, அவுட்புட் ஏ வந்துட்டா. ஓகே, இப்போ இந்த இன்புட் வந்து இப்போ கேரக்டர் ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு கேரக்டர் ஏ இன்சர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு சாதாரணமாக இப்படி நான் போட்டால், இப்படி போட்டால் ஏ, ரைட். இதுக்குள்ளே இப்போ எங்களுக்கு தெரியும் கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது கேரக்டர்ஸ் வந்து சிங்கிள் கொட்டேஷன் 1 லெட்டர் தான் அதுக்குள்ளே இருக்கும். ஓகே, அது கிளியர் தானே? ஆம் சார். ஓகே, இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இது வந்து என்ன சொல்கிறோம்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரிங், சாரி ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு கேரக்டர். ஓகே, திஸ் இஸ் கிளியர் நோ. பட் நான் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு கொட்டேஷனை மட்டும் இது பண்ண போகிறேன். ரைட், இப்போ பார்ப்போம். இது ஒரு கேரக்டர், ரைட். இதுக்குள்ள ஒரு எஸ் என்ற கேரக்டரை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே உடனே அது என்னென்ன மாறும், கேரக்டர்னு மாறும், சா. இப்போ சரியா, சா இன்புட் எஸ். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ண போகிறது ஒரு சிங்கிள் கொட்டேஷனுங்கிற ஒரு கேரக்டரு. என்ன காட்டுது, உடனே எரர் காட்டுது. ஓகே, உதாரணத்துக்கு ஏங்கிறது ஒரு கேரக்டர். ஓகே, விளையிட்டு தானே, சாதாரணமாக ஏங்கிறது ஒரு கேரக்டர். அதே மாதிரி நம்பர் 2ங்கிறதும் ஒரு கேரக்டர். அது மாதிரி இதுவும் ஒரு கேரக்டர். விளையிட்டா? ஓகே, இப்போ நான் ஏயை பிரிண்ட் பண்ணேன், நம்பர் 2வை பிரிண்ட் பண்ணேன். அது மாதிரி எனக்கு இந்த கேரக்டரை மட்டும் சிங்கிள் கொட்டேஷனுங்கிற கேரக்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை போட்டோட இது கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ அதை சொல்கிறோம், நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு போட்டிக்கிறது கடைசிக்கு போட்டிக்கிறது தான் கேரக்டரை டிஃபைன் பண்ணுது. உள்ளுக்கு போட்டிக்கிற அடுத்த கேரக்டரை வந்து சிம்பிள் கொட்டேஷனை வந்து இக்னோர் பண்ணுங்க. அது வந்து ஒரு கேரக்டரை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்ப்போம், இது அவுட்புட்டில் எப்படி காட்டுதோ தெரியா பார்ப்போம். ஓகே, இப்போ விளங்கிட்டா? ஸோ அந்த வகையில் இப்போ இது வந்து ஒவ்வொரு இக்னோர் கேரக்டர்ஸ், இதை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு இதை இக்னோர் பண்ணுறதுக்கு இது. இப்போ பாருங்க, ஒரு பேக் ஸ்லேஷு அவுட்புட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இதை போட்டால் அது பேக் ஸ்லேஷை அவுட்புட் பண்ணும். ஓகே, நாங்கள் நேரத்தில் பார்த்தோம் அவுட்புட்டு பேக் ஸ்லேஷ், தட் இஸ் 4 ஸ்லேஷில் இது பேக் ஸ்லேஷ். நான் நேரத்தில் 4 ஸ்லேஷ்னு சொல்லிப்பட்டு பேக் ஸ்லேஷ். ஓகே, இப்போ இங்கே வந்து நியூ லைன் இன்சர்ட்டு கெரியேஜ் ரிட்டன். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் படிப்பிக்கக்குள்ள சொல்கிறேன். ஓகே, ஒரு இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டே இல்லாத உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டொலர் ஷைனுக்குள்ளே அப்படி வார சந்தர்ப்பத்தில் நான் அவ்வளோ வர சந்தர்ப்பத்தில் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இப்போ விளங்குதா? இங்கே என்ன விளங்கிருக்கு? ஹலோ, சார். ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் கிளியர் தானே? இதெல்லாம் சொல்லிட்டேன். இன்செர்ட் கெரியேஜ் ரிட்டன்
இன்சர்ட் டேப் அதில் ஆறுக்கு வந்தீங்கன்னா நான் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கேன் இஎஸ்எஸ்ஏ சம்திங் எல்ஸ் ஸ்லாஷ் ஆர் எஸ்டிஎஸ்டிஎஸ்டிஎஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தா விளங்கியிருக்கும். இதுக்கு பின்னுக்கு வாரத்தை மட்டும் எக்ஸெப்ட் பண்ணிவிட்டு முன்னுக்கு இருக்கிறது இக்னோர் பண்ணுறது தான் அது. ஓகே, இதில் பர்பஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் இன்டர்பிரேஷன் அப்படி படிக்க கூட யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்றில் எம்ப்ளாயி ஐடி இஎம்பி எம்ப்ளாயி ஐடி ஸ்லாஷ் employee ID dash R4. இப்போ 1 4 3 5 ஓகே. இதில் என்னென்னா நீங்கள் பின்னுக்கு அந்த ஆரோட சேர்த்து கொடுக்குற வெலுவுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்புட்டை தரும். உங்களுக்கு இப்போ செல்றது எப்படி ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் படி எவ்வளோ செல்றது. ஓகே, அதுவும் ஒரு இக்னோ கேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்சைட் a tab, so that is also one scenario. ஹலோ, சார். ஓகே, இப்போ இதை பார்ப்போம். பார்த்தா இஆர்இ ஸ்பேஸ் பிக் ஸ்பேஸ் டேப் டேப்புக்குரிய ஸ்பேஸ் சாதாரணமாக கீபோர்டில் டேப் கீ இருக்கக்கூடிய அதோட ஸ்பேஸு கொடுக்குறது தான் இது. ஏன் அதை யூஸ் பண்ணுறோமேட்டா சாதாரணமாக எங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய தேவை அப்படின்றதுக்கு இப்படி டைப் பண்ணிடும். இப்படி டைப் பண்ணிடும். பட் நிறைய ஸ்பேஸ் தேவைன்றதுக்காண்டி எங்களோட கோடிங்கில் நாங்கள் இப்படி டைப் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் நாங்கள் டைப் பண்ணி இருந்தாலும் இந்த டைப் ஸ்பேஸை தானாக எடுத்துரும். பார்த்தீங்களா, இஆருக்கும் ஏஎஸ்எஸ்க்கும் நல்ல டிஃப்ரெண்ட். ஸோ இது ஒன் பர்பஸ். ஓகே, இப்படி ஒவ்வொரு பர்பஸ் இருக்கிறதுல அடுத்தது இன்செர்ட் நல் கேரக்டர், இன்செர்ட் பேக் ஸ்பேஸ், அப்படி ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் இப்போ இது இந்த நான் இந்த ஷேர் பண்ணுறேன், நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து வரும். ஓகே சார். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ up to that today. Wait. I will share that YouTube channel link, so I will upload the videos there. So you can get the latest video from that. Okay, so that's up to today. So from tomorrow I will let you know how it's the next classes will be. Okay sir, thank you sir. Okay, so iterations we need to learn next. Today we saw how switch works and user input part, some other stuff.
Yeah, that's it. And I share the YouTube channel. I will share that in the group as well. Okay. So that's it. So any other